ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு சில டவுட் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ப்ரிப்பரேஷன் தமிழ் மீடியத்தில் பண்ணலாமா அல்லது இங்கிலீஷ் மீடியம் பண்ணலாமா, எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேஜர்ஸ்க்கு அவங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்லேருந்து அதாவது அந்த மேஜர் தமிழ்னா தமிழில் கொஷின் இருக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பைலிங்குவலில் இருக்கும். சரிங்களா, தமிழ்லேயும் இருக்கும், அட் த சேம் டைம் இங்கிலீஷ்லுமே இருக்கும். ஸோ நமக்கு ஆன்லைனில் தான் நமக்கு இப்போ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக செட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு. அதில் கொஷினை பார்த்துருந்தாலே நமக்கு தெரியும். இங்கிலீஷில் படித்து பார்க்கக்கூடிய கொஷின் கூட ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு டிரான்ஸ்லேட் அந்த தமிழில் கொடுத்துருக்க வார்த்தை ஒரு சில இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழ், சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். மேபி ஒரு சில பேருக்கு இங்கிலீஷில் படித்தப்போ கூட அதுக்கான ஆன்சர்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் தமிழில் படித்தோம் அப்படின்னா அந்த ஆன்சர்ஸே நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஏன்னா ஒரு சில பேர் யூஜியில் தமிழ் மீடியம் மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலுமே அவங்க தமிழில் படிச்சிருப்பாங்க, தமிழில் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆனால் பிஜி நிறைய பேர் இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் அந்த தமிழ் மீடியம் கோட்டாக்காக தமிழ்லே படிச்சிருக்கலாம், சரிங்களா. ஸோ இருந்தாலும் நமக்கு மெட்டீரியல்ஸு இதெல்லாமே அதிகப்படியாக அப்ஜெக்டிவ் கொஷின்ஸு இதெல்லாமே அதிகப்படியாக பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். மெட்டீரியல்ஸும் நமக்கு இங்கிலீஷில் தான் நிறைய. ஏன்னா மாஸ்டர் அதாவது பிஜி படிக்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். நமக்கு யூஜி டிகிரியில் தான் புக்ஸு தமிழ் மீடியம் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கலாம், சரிங்களா. பிஜி வரும்போது நிறைய புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. நம்மளுமே இங்கிலீஷ் மீடியம் தான் படித்து எழுதியிருப்போம். அந்த தமிழ் மீடியம் கோட்டாவுக்காக அந்த தமிழ் மீடியம் காலேஜில் படித்தவங்க மட்டும்தான் தமிழில் பிஜி படிச்சிருப்பாங்க, மற்ற எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். அதனால் நம்ம படிக்கிறது, சரிங்களா, ஒரு சில வார்த்தை புரியாமல் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அது கூகுள் டிரான்ஸ்லேட் இந்த மாதிரி போட்டு நம்ம தமிழில் பார்த்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இங்கிலீஷில் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு சில இது படித்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும். நம்மளுடைய மேஜர் தான், சரிங்களா. மற்றபடி அது புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அது நீங்கள் அதே கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தோணும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ப்ராக்டிஸ் கொஷின்ஸு இதெல்லாமே அட்டன் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு இங்கிலீஷே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ளஸ் அது என்ன மீனிங்கில் கொஷின் கேட்டிருக்காங்க கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே தமிழில் அந்த தூய தமிழாக கொடுக்குறப்ப, ஏன்னா அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னு தெரியல, கூகுளில் கொடுத்து டிரான்ஸ்லேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் அந்த செட் எக்ஸாம்ஸு இல்லை ப்ரீவியஸாக நடந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸோட அந்த தமிழ் கொஷின் பேப்பர்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும். ஏன்னா நமக்கு அந்த கொஷின்லேயே டைட்டிலே ஸ்டார்டிங்கே கொடுத்துருவாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் ஃபைனல் கீ ஆன்சர் அப்போ எடுத்துக்குவோம். அந்த தமிழில் இருக்கிறது எடுத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். நீங்கள் தமிழ் மெட்டீரியல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம படித்தது தான், சரிங்களா. அதனால் இங்கிலீஷ் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு தமிழ் மெட்டீரியல் கிடைக்கும், அந்த சென்டரில் தமிழ்லேருந்து கொடுப்பாங்க, அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா. அது கன்ஃபியூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ஐடியா. ஸோ பார்க்குறவங்களுக்கு வேறு எதனாச்சும் ஐடியா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை தமிழே பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. தேங்க்யூ ஆல்.